ஆண்டவர் நம்ம கூட எதற்கு இருக்கிறார் அப்படிங்கிறத வேத வசனங்களின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12 வசனங்களை. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பிதா என்னோட கூட இருக்கிறார், நான் பிதாவோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு வேளை அது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, பிதா என் கூட தான் இருக்கிறாரு, நான் பிதாவோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியலனா, என் கிரியைகளின் நிமித்தமாவது அதை நம்புங்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா. சரி, இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அல்லேலூயா. அப்போ முதல் வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவோடு இருக்கிறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அதற்கு அடையாளம் என்னன்னா என்னுடைய கிரியைகள். அதற்கு அடையாளம் என்னதுங்க? சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க. என்னுடைய கிரியைகள். திரும்ப அந்த வசனத்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல, மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், இப்போ நான் பிதாட்ட போக போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி, பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ பிதாவோடு இயேசுவோடு பிதாவும் இருந்த பொழுது அவர் கிரியைகளில் அதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலகட்டங்களிலே இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ எதற்காக நம்ம கூட இருக்கிறார்னா, அவர் செஞ்சதை நாமும் செய்ய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கிரியையை செய்து நல்ல செய்ய படித்த ஒருத்தர் கூட இருக்கும்போது நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆள், எப்படிங்க, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம ஓட்டும்போது பின்னாடி சைக்கிளை பிடிச்சிட்டா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்மளே என்ன செஞ்சிடலாம், ஓட்டிடலாம். சரி, அதுவோட பின்னாடி தான் வருவாங்க. ஆனால் பைக் அப்படி கிடையாது. எங்கே உட்காந்துருக்கணும்? கூட நமக்கு பின்னாடியே உட்காந்துருக்கணும். அப்படி பைக் ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆள் பின்னாடியே இருந்து பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு ஒரு தைரியம் என்ன செய்யுங்க இருக்கும். ஓட்ட தெரியாத ஒரு ஆள் நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீங்கள் ஓட்டுங்கன்னா ஓட்டிடுமா? கஷ்டம்தான். அல்லேலூயா. சரி, சமைக்க தெரிஞ்ச ஒரு ஆள், சரி நான் பக்கத்தில் இருக்கிறேம்மா, நீ செய், நான் சொல்ல செய் அப்படின்னா செய்கிறது ஈஸி. அவங்களுக்கே சமைக்க தெரியாது. அவங்க இல்லை நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறவா, 2 பேரும் சேர்ந்து செய்வோம்னா என்ன ஆகும்? சொல்லுங்கள், கஷ்டம்தான். அந்த சமையல் ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் ஒரு கிரியையை செய்து முடித்து அவர் என்ன செய்திருக்கிறார்? பிதாவோடு இருக்கிறார். இப்போ அவர் நான் கூட இருக்கிறேன், எதுக்குன்னா நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்யணும், அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்ய. அல்லேலூயா. ஆமாம், நான் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமாம், அதனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது, அவர் செய்த கிரியைகளை நாம் செய்ய. ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 1 பேதுரு அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. அப்ப எதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய அடிச்சுவடை பின்பற்றும்படி.
அல்லேலூயா. நமக்கு ஒரு மாடல், நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் என்ன செஞ்சாரோ அல்லது அவர் எந்த பாதையில் நடந்தாரோ அந்த பாதையில் நடக்க, அவர் செய்ததை நாமும் செய்ய அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அடிச்சுவடலை நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஆண்டவர் செய்த கிரியைகள் வேதத்தில் நிறைய இருக்கிறது. கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரங்களை தியானிப்போம். ஒரு 3 வசனங்களை மாத்திரம் ஆமென் நாம் இந்த நாளில் தியானித்து நாம் திருப்பந்திக்கு நேராய் கடந்து போக இருக்கிறோம். அல்லேலூயா. 3 வசனங்கள். பிரைசனா. அவர் என்ன செஞ்சார், அவர் இந்த பூமியில் வாழும்போது என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு நிறைய இருந்தாலும் ஒரு 3 வசனத்தின் அடிப்படையில் 3 காரியங்கள் அதை தியானித்து நாமும் அதை செய்ய, நாமும் அந்த அடிச்சுவடை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை செய்யறதுக்கு பழக்க வைக்க தான் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சரி, முதலாவதாக லூக்கா 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, அப்பொழுது தலைவன் ஒருவர் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தலைவன் அல்லது ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் நல்ல போதகர், உங்களை மாதிரி ஒரு நல்ல பாஸ்டர் இல்லவே இல்லை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ அதுக்கு ஆண்டவருடைய பதில் என்ன? அதற்கு இயேசு 19வது வசனம், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அல்லேலூயா. அப்போ இந்த குறிப்பிட்ட இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தன்னை பார்த்து நல்லவன் என்று சொன்ன ஒரு மனிதனிடத்தில் சொல்லுகிறார், நீ ஏப்பா என்னை பார்த்து நல்லவன்னு சொல்கிற, நான் நல்லவன் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருந்தாலும், ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருந்தாலும், வசனம் சொல்லுகிறது எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாலும் அவர் தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார், நான் நல்லவன் அல்ல, பிதா ஒருவர் தான் நல்லவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆமென், நம்மை குறித்து நாம் புகழ்வதை விட, அல்லேலூயா, அல்லது நம்மை குறித்து மற்றவர்கள் புகழ்வதை விட நம்மை குறித்து தேவன் நம்மை புகழ வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் நீங்கள் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அல்லேலூயா. இவங்க யாருங்க? தங்களை கொண்டே தங்களை அளந்து கொள்ளுகிற, தங்களை கொண்டே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. 15வது வசனம் பாருங்க. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். அல்லேலூயா. 17வது வசனம், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். 18வது வசனம், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ தங்களை தாங்களே அளந்து கொண்டு, தங்களை தாங்களே ஒப்பிட்டு கொண்டு, தங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஆமென். அப்போ தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் இந்த தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் இருக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தன்னை புகழ்ந்த, தன்னை நல்லவன் என்று சொன்ன ஒரு வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு.
ஆமாம், நீ எப்போ என்ன நல்லவன் சொல்கிற? பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, அதனால் நீ என்ன நல்லவன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நாம் நம்மை நாமே புகழ்ந்து கொண்டு இருப்பது நல்லதல்ல என்று கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்மளை நாமே புகழ்ந்து கொள்ளக்கூடாது. என்னை போல ஜெபிக்க யாராலையும் சொல்லுங்கள், என்னை போல ஊழியம் செய்ய யாராலையும் முடியாது. என்னை போல நல்ல மனுஷன் ஒருத்தருமே கிடையாது. ஆமாம், நான்லாம் ரொம்ப நல்ல மோசமானவளே கிடையாது அப்படின்னு நம்மளை நாமளே என்ன செய்கிறதுங்க, புகழ்ந்து கொள். பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமாம், என்னை போல் பெஸ்ட்டு யாரும் இல்லை, நான் நல்லா சமைப்பேன், நான் நல்லா செய்வேன், இப்படி நம்மளை குறித்து நாமளே என்ன செய்கிறதுங்க, புகழ்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அது ஒரு தேவ பிள்ளைக்கு கூடாது. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. நம்மளை யார் புகழணும்னா, ஒருவேளை இயேசுவை புகழ்ந்தது போல் மற்றவர்கள் நம்மளை புகழணும், அல்லது ஆண்டவர் தான் நம்மளை புகழணும். நம்மளை நாமளே என்ன செய்யக்கூடாதுங்க, புகழக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனம் தங்களை தாங்களே அளந்து கொண்டு, தங்களுக்கு தங்களையே ஒப்பிட்டு கொண்டு, தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தன்னை மேன்மைப்படுத்துகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டணும், நம்மை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளை மற்றவங்க புகழணும், தப்பு இல்லை. இந்த அக்காலை போல நல்ல அக்கா யாருமே இல்லை. இந்த அண்ணனை போல, இந்த சகோதரனை போல, இந்த சகோதரி போல அன்புள்ளவங்க, இடரலற்றவர்கள், வார்த்தையில் செயல்களில் நல்ல மனசு அப்படின்னு யார் புகழணும்? மற்றவங்க புகழணும். நம்மளாக சொல்லிட்டு தெரியக்கூடாது, என்னை போல் நல்ல மனசு யாருக்கும் கிடையாது, நான் இரக்கத்தில் சிறந்தவள் அப்படின்னு. அது என்ன சொல்லுதுங்க, தண்டூராக அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், உங்கள் சமையலை குறித்து மற்றவங்க சொல்லணும். ரைஸலா, அந்த சிப்போரை நல்ல காப்பி போடுவா அப்படின்னு மற்றவங்க என்ன செய்யணுங்க சொல்ல. எல்லோரும் பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் என்ன மாதிரி யாருமே காப்பி போட முடியாது, அப்படி இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ தன்னை புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் தன்னை நல்லவன் என்று சொன்ன ஒரு மனிதனை பார்த்து, பிதா ஒருவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அதுபோல் நம்ம வாழ்க்கையினுடைய எந்த பகுதி ஆனாலும் நம்மளை புகழ்ந்து மற்றவங்ககிட்ட பேசுறதல்ல, மற்றவங்க நம்மளை புகழணும். மற்றவங்க நம்மளை புகழினாலும் பரவாயில்ல, கர்த்தரால் நாம் புகழப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம இருதயத்துக்கு அது நல்லா தெரியும், ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்னு நம்ம இருதயத்துக்கு நல்லா என்ன செய்யுங்க தெரியும் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். வேதத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் தேவனிடத்தில் சாட்சி பெற்ற ஒரு மனிதன் எழுதப்பட்டிருக்கிறார். வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்திலே தேவன் அவனை நீதிமான் என்று சாட்சி கொடுத்தாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் கொடுக்குற விஷயத்தில் கூட மற்றவங்க அல்ல, மனிதர்கள் அல்ல, அல்லது நாமளே அல்ல, தேவன் நம்மை நீதிமான் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், காணிக்கை பெட்டிக்கு அருகில் நின்ற இயேசு 2 காசை உண்டியலில் போட்ட அந்த விதவை பார்த்து சொன்னார், எல்லாரை பார்க்கலும் இவள் தான் அதிகமாய் கொடுத்தாள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து காணிக்க கொடுத்தாங்க, இவள் தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்போ நாம் நம்மை நாமே புகழ்வதல்ல. நான் ஆண்டவருக்கு இதை செஞ்சுருக்கேன், அதை செஞ்சுருக்கேன், அப்படி செஞ்சுருக்கேன், இப்படி செஞ்சுருக்கேன், அல்லது மற்றவர்கள் நம்மை புகழ்வதல்ல, தேவன் நம்மை புகழ வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் கொடுக்கிற, ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்களில், ஊழியங்களில், காரியங்களில் கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தரால் புகழப்படுகிறவனே
உத்தமன். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நான் யாருக்கும் இடரலற்றவர்கள் அல்ல. ஆமென். ஆமாம், எனக்கும் ஆண்டவருக்கும் இருதயத்துக்கும் தெரியும், என்ன போல நல்லவங்க இல்லை. அப்படி நீங்களே சாட்சி சொல்கிறதில்ல, மற்றவங்க சொல்லணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், மற்றவங்க சொல்லணும், அல்லது ஆண்டவர் நம்மை புகழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது கொஞ்சத்தில் உண்மையும் உத்தமமாக இருந்தவனை அநேகத்தில் பிரவேஸ் என்று சொல்லுகிற அந்த சாட்சி வெளிப்பட வேண்டும். ஆமாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் செய்த கிரியை நாமும் செய்ய, நம்மையும் தாழ்மை உள்ளவர்களாய் நடத்த. அல்லேலூயா. நம்மை நாமே புகழ்ந்து நம்மை நாமே அளந்து வாழாதபடி கர்த்தர் நம்மளை புகழ வாழ வேண்டும் என்கிறதுக்கு நடத்த தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறாருங்க, இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நிச்சயமாய் இந்த காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இப்போ முதலாவதாக ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். நாம் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நாமே புகழ்வதல்ல, தேவன் நம்மை புகழத்தக்கதாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ இயேசு எல்லாராலும் நல்லவர் என்றே சொல்லப்பட்டாரா அவர் வாழ்ந்த காலத்தில் என்றால் ஒரு சிலர் குற்றம் சாட்டினார்கள். ஆமென். ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, குற்றம் சாட்டி. பெயல் செபுல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறார். ஆமென். ஓய்வு நாட்களில் அவர் என்ன செய்கிறார், நன்மை செய்கிறார், சுகப்படுத்துகிறார் என்று குற்றம் சாட்டுகிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கத்தான் செஞ்சது. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டார். எதன்படிங்க? நியாயப்பிரமாணத்தின் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கிரியைகளின்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ குற்றமற்றவராய் வாழ்ந்தார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களிலே தான் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். இன்றைக்கும் நாம் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நடுவில் போக அதிகமான வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. சனிக்கிழமை ஆராதிக்கிற ஆட்கள் நம்மளை எப்படி தான் சொல்லுவாங்க, குற்றவாளியாக தான் பார்ப்பாங்க. ஆமாம், நீங்கள் வசனத்தை மீறுறீங்க, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை அல்லது தேவ கட்டளையை மீறுறீங்க, அப்படி நம்மளை குற்றவாளியாக தான் பார்ப்பாங்க. அவங்க அறியாமையில் பேசுகிறாங்க, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. எப்படி இயேசு வாழ்ந்த பொழுது பரிசேயர்களும் சதிசேயர்களும் அறியாமையில் அவரை குற்றவாளியாக தீர்த்தாங்களோ, அதுபோல் நம்ம இன்றைக்கு குற்றவாளியாக தீர்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நாம் ஆண்டவருக்காக வாழும் பொழுது நிச்சயமாய் அந்த பாதையின் நடுவில் நாம் கடந்து போக வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் என்ன செய்யுங்க, ஏற்படும். ஆமென். நம்முடைய ஜெபத்தை குறித்து குற்றவாளியாக பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் சபை ஆராதனை ஓடிட்டே இருக்கீங்களே, அப்படி நம்மளை என்ன செய்யலாம், சொல்லலாம். எப்பப்பா சாமியாராகவே இருக்கிறியே, அப்படி கூட என்ன செய்யலாம், நம்முடைய நண்பர்கள் நம்மளை குற்றவாளியாக இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் தவறு இல்லை. அல்லேலூயா. ஆனால் நம்மை நாமே ஆமென் புகழ்ந்து நம்மை நாமே மேன்மைப்படுத்தி ஆமென் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. நம்மை மற்றவர்கள் புகழ வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகளை பார்த்து மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சாட்சி உள்ளவர்களாய் வாழ, ஆமென், கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று சாட்சி பெற்றவர்களாய் வாழ நம்மை மாற்ற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. இரண்டாவதாக மத்தேயு 16:18 பாருங்கள். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். 16:24 பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அதாவது என்னோடு கூட வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் செய்த கிரியைகளை ஒன்று, அவர் சிலுவையை சுமந்தவராய் ஆமென் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். நாமும் சிலுவையை சுமந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்பா அது அவருடைய விருப்பமே. அதை ஒருவன் என்னை பின்பற்றணும், என் கூட வரணும், அல்லது நான் அவன் கூட இருக்கணும்னா அவன் தன் சிலுவையை
சொல்லுங்க, சுமக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ ரெண்டாவது, இயேசு செய்த கிரியைகளில் ஒன்று சிலுவை சுமந்தார். நாமும் சிலுவை சுமக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குதுங்களா? ஆமாம், நிச்சயம் நமக்கும் சிலுவை உண்டு. ஆமாம், நமக்கும் சிலுவை உண்டு. சரி, சிலுவை என்று சொன்னால் ஒரு 3 வசனத்தின் அடிப்படையில் 3 காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். சிலுவை என்று சொன்னால் வெறுப்பு, வெறுத்து, அந்த நாம் வாசித்த அந்த வசனத்திலேயே இருக்கிறது, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. சிலுவை எதை குறிக்கிறதுங்க? தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஆண்டவர் அறிந்த பிற்பாடு வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு உள்ள ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். அதுக்கு முன்னாடி உபவாசம்னா என்னென்ன தெரியாது. நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்திருப்போம். இயேசு அறிந்த பிற்பாடு சாப்பாட்டை வெறுப்போம். அல்லேலூயா. இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் உபவாசம் இருப்பேன், இல்லை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் உபவாசம் இருந்து இந்த சாப்பாட்டை வெறுத்து நான் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஒரு வெறுப்பு, இயேசுவை பின்பற்றும் பொழுது, இயேசு நம்ம கூட இருக்கும் பொழுது ஒரு வெறுப்பு நமக்கு என்ன செய்யணுங்க? உண்டாகணும், வரணும். அதுக்கு தான் இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இயேசு கூட இருக்கும் பொழுது இந்த உலக காரியங்கள் நாம் வெறுக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், இயேசு முன்னாடி இயேசு அறிகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை மேக்கப் போட்டு அப்படி கண்ணுக்கு மை அப்படி அவர் வித்தியாசமாக வாழ்ந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இயேசு அறிந்து கொண்ட பிற்பாடு அந்த அந்த உலக காரியங்கள் மேலே ஒரு வெறுப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற சாட்சி அநேகம் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், ஒரு அருமையான சகோதரி சாரால் நவரோஜ், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த வாலிப வயதிலேயே தன் அழகின் மேலே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இப்படி ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, இந்த முடி நீளமாக கொடுத்துருக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் கருன்னு இல்லாமல் என்னவா மாறிடணும்? வெள்ளையாக மாறிடணும். அப்போ என்னை பார்க்குறவங்களுக்கு ஒரு வெறுப்பு என்ன செஞ்சிடும்? வந்துடும். வாலிப வயசில் முடி ஃபுல்லும் வெள்ளையாக இருந்தால் ஒரு வெறுப்பு வரத்தானே செய்யும். அல்லேலூயா. இன்றைக்கி ஏன் அநேகர் வெள்ளை முடியை கருப்பாக்கிட்டு இருக்காங்க? தன்னை யாரும் ஒரு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமாம், வெறுப்பாக பார்த்துடக்கூடாது. வயசான மாதிரி அல்லது அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அது கருப்பாக்குறதுக்கு எவ்வளவோ ஆயிரங்களை செலவு பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு வருஷம் முழுசும் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு சில ஆயிரங்கள் செலவாகாதுக்கு. ஆமாம். அப்போ அந்த தன்னை வெறுக்கிற ஒரு அனுபவம் தான் சிலுவை. ஆமாம். அந்த வெறுப்பு இயேசு கூட இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யுங்க? வரும். அந்த அம்மா வெறுத்தாங்க. ஒரே இரவில் ஆண்டவர் எல்லாத்தையும் வெள்ளையாக மாற்றிட்டாராம். பெரிய அற்புதம் பாருங்கள். ஒரே இரவில் அவ்வளோ முடியும் வெள்ளையாக என்ன செஞ்சுட்டுங்க? மாறிட்டு அவங்க வயசாகிற வரைக்கும் அந்த வெள்ளையாக இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து மறைத்து போனாங்களாம். சாரால் நவரோஜி. அப்போ நம்ம வாழ்க்கையில் சிலுவை சுமக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளில் ஒன்று சிலுவை. சிலுவை என்பது வெறுப்பை குறிக்கிறது. ஆமாம். நாம் உடுத்துகிற விஷயங்கள், நம்முடைய அலங்காரங்கள், நம்முடைய சாப்பாடு, நம்முடைய நடை உடை பாவனைகள், இதில் எல்லாவற்றிலையுமே ஒரு வெறுப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு இயற்கையாக வந்துடும் பாருங்க. இயேசு வந்தா. அல்லேலூயா. பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு இயற்கையாக வந்துடும். எப்போங்க? இயேசு வரும் பொழுது, நான் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்த நாளத்தனையாக என்ன செஞ்சிடறேன்? திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்கிற ஒரு வெறுப்பு, அநியாயத்தை குறித்த ஒரு வெறுப்பு. ஆமென். ஆமாம், அதுதான் சிலுவை. பிரைஸ் தி லார்ட். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இன்னும் நம்ம வெறுக்க வேண்டியதை வெறுக்க முடியலைன்னா இயேசு இருக்கிறாராங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ரெண்டாவது, சிலுவை என்பது அவமானம். சிலுவை என்பது அவமானம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் போல். அப்ப சிலுவை என்பது என்னதுங்க? அவமானம். சிலுவை சுமந்து அடுத்த வார்த்தை வரும். அவன் தமக்கு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவரையே நினைத்துக்கொள்ளும். அப்போ சிலுவை என்பது அவமானம். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கையில் வெறுப்பு வரும் பொழுது, சிலுவை சுமக்கும் பொழுது நாம் அநேக அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
பாருங்க, என்னுடைய தாயார் சின்ன வயசுலையே ஆண்டவர் தன்னோடு கூட பேசினதுனாலே அவர்கள் நகையெல்லாம் கலட்டி, அந்த தாலி கயிறெல்லாம் கலட்டி, அவர்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அப்படி நகை இல்லாமல் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. சரி, இதனால் என்ன அவமானம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சொந்த பந்தங்களெல்லாம் எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் என்ன செய்வாங்க, முன்னாடி கூப்பிடுவாங்க. எங்கே கூப்பிடுவாங்க? முன்னாடி கூப்பிடுவாங்க. ஒரு கல்யாணம், ஒரு சடங்கு, அல்லது ஏதோ ஒரு வீடு பிரதேசம், இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் எங்கே கூப்பிடுவாங்க? முன்னாடி கூப்பிடுவாங்க. ஆனால் என்னைக்கு இதெல்லாம் கலட்டி எடுத்து இயேசுவுக்காக அவர்கள் வாழ ஆரம்பித்தார்களோ, அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிடவே மாட்டாங்க. நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க? கூப்பிடவே மாட்டாங்க. ஒரு சிலர் நேரடியாக முகத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, அக்கா நீ வர்ற சந்தோஷம், நகையெல்லாம் போடாதனால நீ கொஞ்சம் பின்னாடியே இருந்துக்கோ அப்படின்னு கூட முகத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுருவாங்க? சொல்லிடுவாங்க. இப்படிப்பட்ட அவமானங்களை இயேசுவுக்காக சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எளிமையாக வாழ்கிறதுனால அல்லது உலகத்தை வெறுத்து வாழ்கிறதுனால ஆமென், நம்ம ஒரு சில அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும். அதுதான் சிலுவை. அல்லேலூயா. ஆமாம், என்னடா உனக்கு ஏசுனாருன்ட்டு அண்ணன் தம்பி வேண்டாமா, சொந்த பந்தம் வேண்டாமா, எது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற, ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வைக்கிற ஒன்றுக்கு வரமாட்டேங்கிற அப்படிங்கிற அவமானமான வார்த்தைகள் வந்துச்சு வரும். அல்லேலூயா. அதுதான் சிலுவை சுமக்கிற அடையாளம். இசைந்து போவது அல்ல. ஆமென். தேவனுக்காக ஒரு சில நேரங்களில் நாம் விட்டு விடும் பொழுது, எதிர்த்து நிற்கும் பொழுது அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும். அதுதான் சிலுவை. இந்த பூமியிலே சிலுவை சுமந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். சிலுவை என்பது வெறுப்பு, சிலுவை என்பது அவமானம், சிலுவை என்பது நிந்தை, பரிகாசம், இகழ்ச்சி. வாசிங்கள் லூக்கா 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி. ஆமென். சிலுவை என்பது என்னதுங்க? நிந்தனை, பரியாசம். அல்லேலூயா. ஆமாம், கண்ணை கட்டி வச்சுட்டு ஒருத்தன் அடிச்சுட்டு கேட்டானா, இப்போ யார் உன்னை அடித்ததுன்னு சொல்லு, நீ தேவகுமாரனானா? அல்லேலூயா. பரியாசம் பண்ணப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். ஆமென். முகத்தில் காரி சொல்லுங்க துப்பப்பட்டார். அல்லேலூயா. ஒரு சில நேரம் பரியாசங்கள் வரும், ஒரு சில நேரம் நிந்தைகள் வரும். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவை விட்டு இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் நம்புவோம் என்று இகழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 35வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். அல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு தேவ பிள்ளைக்கு வரும். ஆமென். ஏசுன்னு போனையே என்னாச்சு, ஏன் புள்ள வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏன் பொருளாதாரம் இப்படி இருக்குது, ஏன் உனக்கு வியாதி, ஏன் உனக்கு பலவீனம், ஏன் அப்படின்னு 1000 கேள்விகள் வரும். நிந்தையான, இகழ்ச்சியான, பரியாசமான சூழ்நிலைகள் ஒருவேளை ஒரு தேவ பிள்ளைக்கு வரலாம். அதையும் சுமக்க, அதையும் சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நிந்திக்கப்பட்டது உண்மையானால் நமக்கும் நிந்தை, அவமானம் வரும். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அவர் எப்படி உயிர்த்தெழுந்து மகிமையாய் அந்த நிந்தை அவமானங்களை ஜெயித்தாரோ, அதுபோல நம்மையும் இந்த பூமியிலேயே நிந்தை அவமானங்களை ஜெயிக்க பலப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். 39வது வசனம் பாருங்கள். கள்ளன் ஆண்டவரை இகழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். அல்லேலூயா. யாருங்க இவன்? கள்ளன், ஒரு குற்றவாளி. ஆமென். நியாயப்படி தண்டிக்கப்பட்டவன், நியாயம் தீர்க்கப்பட்டவன். அவன் இயேசுவை இகழ்கிறான், பரியாசம் பண்ணுகிறான். நீங்கள் உங்களையும் ரட்சித்து என்னையும் என்ன செய்யுங்க, எங்களையும் ரட்சிங்க என்று. ஆமென். அநேக நேரங்களில் பாவத்தில், குற்றத்தில் உழல்கிற அநேகர் நம்மை குற்றவாளிகளாக கூட தீர்க்க வாய்ப்பு உண்டு. அந்த சிலுவையை நாம் என்ன செய்யணுங்க?
சுமந்து தான் ஆக வேண்டும். அதை சுமக்கத்தான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் அது முடியாது. இந்த நிந்தை அவமானங்களை அல்லது வெறுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை, நிந்தை பரிகாசங்களை சகிக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்ய, அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறாருங்க? இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். எனவே முதலாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது நம்மை தாழ்த்தி, நம்மை வெறுமையாக்கி வாழ, நம்மை நாமே உயர்த்தாதபடி, நம்மை நாமே புகழ்ந்து இந்த உலகத்தில் வாழாதபடி தாழ்மையாக வாழ நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் எப்படி நல்ல போதகரே என்று சொல்லப்பட்ட பொழுது, இல்லை பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று தாழ்த்தினது போல நம்மும் தாழ்த்த. ரெண்டாவது, சிலுவை சுமக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சிலுவை என்றால் வெறுப்பு, அவமானம், நிந்தை, பரிகாசம், இகழ்ச்சி. ஆமென். ஆமாம், இது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதற்கு வாய்ப்பு உண்டு. 3.5 ஆண்டு காலங்களிலே கடைசி நாட்களில் இவைகளை கர்த்தர் சகித்தார், ஏற்றுக்கொண்டார். ஆமென். நம்ம விசுவாச வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய பாதையிலும் இது அப்பப்போ என்ன செய்யுங்க? வந்து போகும். நாமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகிக்க வேண்டும். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அதை மாற்றத்தான் இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் அவர்கள் நம்மை நிந்திக்கிறார்களோ, எந்த காரியத்தில் நமக்கு இகழ்ச்சியாய் பார்க்கிறார்களோ, எந்த காரியத்தில் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ, அதை மாற்றத்தான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனால் அந்த நிந்தையை சகிக்க நாம் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அவன் வெறுக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அவமானத்தை ஏற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அது மாறும். கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சரி, கடைசியாக 1 பேதுருவின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க, நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 பேதுரு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை போனார். அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு 3 வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அடிமைகளாயிருங்கள். 16ஆம் வசனம் கடைசி பகுதி, தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். 19, 20 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் பாடுபடுங்கள் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. 19, 20 வசனத்தில் பாடுபடுங்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. பாடுபடும் போது, பாடுபட்டு சகித்தால் அப்படின்னா அது பாடுபடுங்கள். 3வது 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கடைசி பகுதியில், கீழ்ப்படிந்திருங்கள். என்ன செய்திருங்கள்? கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். இதையெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி இயேசு மாதிரியை பின் வைத்து போனார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அடிமைகளாக இருக்கணும், தேவனுக்கு அடிமைகளாக இருக்கணும். 2வது பாடுபடுகிறவர்களாக இருக்கணும். 3வது கீழ்ப்படுகிறவர்களாக என்ன செய்யணுங்க? இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்போ ஆண்டவர் எதற்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு அடிமைகளாய் இந்த பூமியில் வாழ, நாம் இந்த பூமியில் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நன்மை செய்து பாடுபட, நாம் இந்த பூமியில் கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ, கீழ்ப்படிந்திருக்க இயேசு நம்மோடு கூட இருக்கிறார்.
முதலாவது நம்ம யாருக்கு யார் எப்படி இருக்கணுங்களா? அடிமைகளாக இருக்கணுமா தேவனுக்கு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அவருடைய 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து வேதம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்போ அவரிடத்துல இருந்த சிந்தை என்ன அப்படிங்கிறது கீழே வசனங்கள் சொல்லுகிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ அதில் வசனம் சொல்லுகிறது அடிமையின் ரூபம் எடுத்து. அவர் தேவனுக்கு சமமானவர், ஆனால் அடிமையாக அந்த பூமிக்கு வந்தார். நாமும் தேவனுக்கு அடிமையாக இந்த பூமியில் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கை பிடிச்சுங்க. நீங்களும் நானும் தேவனுக்கு அடிமையாக வாழணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், மரியாள் ஆண்டவரை பார்த்து சொன்னால், இதோ நான் உம்முடைய அடிமை, உங்கள் சித்தம் போல உங்கள் விருப்பம் போல செய்யுங்க ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமாம், நாமும் ஆண்டவருக்கு அடிமையாக வாழணும். அடிமை என்று சொன்னால் சுய விருப்பு இல்லாதவன், சுய விருப்பு வெறுப்பு இல்லாதவன். அல்லேலூயா. எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். அல்லேலூயா. எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கு, எனக்கு இந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னா அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. இல்லை நீ கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும்னா என்ன வலிச்சாலும் செஞ்சு தான் சொல்லுங்க. அவர் தான் அடிமை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை வந்து அந்த பாஸ்டர் சொன்னார் இல்லைங்களா, விபிஎஸ்சில் ஒரு பாப்பா என்ன கேட்டுச்சிங்களா, விபிஎஸ்க்கு நடத்த வந்த ஒரு டீச்சர், ஒரு சர்ச்சுக்கு இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை, நான் காலேஜில் படிக்க அசைன்மெண்ட் கொண்டு போய் கொடுக்கணும், எனக்கு நீங்கள் பர்மிஷன் தரணும் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட கேட்டாங்களா. அதுக்கு பாஸ்டர் சொன்னாரா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ யாருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்க. விபிஎஸ் நடத்துறது அவருக்கு தான் வந்திருக்கு. அவர் சொன்னார்னா அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய். அவர் போச்சோன்னா போ, அவர் இருக்கு சொன்னால் இரு. அவர் போக சொல்லுவாரா? சொல்லுங்கள். ஊழியத்துக்கு வந்துட்டு அவர் போக சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அந்த பிள்ளைகிட்டையும் அப்படி தான் சொல்லியிருக்காரு, போக வேண்டான்னு இருக்கார். அந்த பிள்ளை இருந்துட்டான். அல்லேலூயா. ஆமாம், விபிஎஸ் எல்லாம் முடிஞ்சு திரும்ப காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லைம்மா அசைன்மெண்ட்டுக்குரிய டேட்டா என்ன செஞ்சுருக்குறோம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் மெதுவாக கொண்டு போ, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. இப்போ அடிமை என்றால் தன் விருப்பம் அல்ல, அவர் விருப்பம் செய்கிறவர்கள் தான் என்னதுங்க அடிமை. இயேசு தன் விருப்பப்படி அல்ல, பிதாவின் விருப்பப்படி அடிமையின் ரூபமாய் மனுஷனாக வந்தார். அல்லேலூயா. அவர் விருப்பத்தை செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ரைசலா. ஆமாம், நல்லா தூக்கம் வருது, கைகாலெலாம் வலிக்கத்தான் செய்யுது, இது நம்ம விருப்பம். ஆனால் ஆண்டவர் விருப்பம் தூங்காமல் பிரசங்கத்தை கேட்கணுங்கிறது. அப்போ நம்ம எதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்? அவர் விருப்பத்தை செய்ய ஒப்பு கொடுக்கணும். என்ன ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி அக்கிரமத்தின் கிரியைகளுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்காம நீதியின் கிரியைகளை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரோமரில் நாம் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய அவயவங்களை எல்லாம் கூட நீதியின் தேவனுக்கு நீதியின் கிரியைகளை நடப்பிக்கும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நாம் அடிமைகளாக நாம் இருக்க தேவன் விரும்புகிறார். 19 இருக்கான். வாசிங்க. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் 19 வாசிங்க. உங்கள் மாம்ச பலவீனம். ரோமர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. ஆமாம், இந்த அவயவங்களை நீதிக்கு அடிமையாக, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய, கர்த்தருக்கு அடிமையாக, தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு தான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பிசாசு ஒரு பக்கம் அவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்க அவன் போராடுகிறான். அல்லேலூயா.
இயேசு நம்ம கூட இருந்து அவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்க அவர் போராடுகிறார். அல்லேலூயா. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனால் ஆலயத்துக்கு வந்தா எப்படித்தான் வருதுன்னே தெரியல. நானும் கண்ட்ரோல் பண்ணி தான் உட்காந்து பார்க்குற முடிய மாட்டேங்குது. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுறான், இந்த அவயவங்களை எனக்கு அடிமையாக நான் என்ன செய்யணும், மாற்றணும்னு ஒரு முயற்சியில் அவன் போராடுறான். ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறவர், அவர் ஒரு பக்கம் போராடுறார். பாஸ்டர் மூலமாக போராடுறாரு, பக்கத்தில் இருக்கிற விசுவாசி மூலமாக தட்டி எழுப்பி போராடுறாரு. தூங்காத, பாரு, பிரசங்கத்தை கேளு, அண்ணே பிரசங்கத்தை கேளுங்க அப்படின்னு என்ன செய்கிறாருங்க, அவரும் போராடுறார். கடைசியில் நீங்கள் யாருக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் யாருக்கு உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பிசாசுக்கு உங்களை விட்டு கொடுத்தா பிசாசு தான் ஜெயிப்பான். ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுத்தா ஆண்டவர் ஜெயிச்சிருவார். அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்டு வச்சுருங்க, நீங்கள் யார் பக்கம்? அல்லேலூயா. ஆமாம், நிறைய நேரங்களில் விசுவாசிகள் யார் பக்கம் நின்றுறாங்க? ஆமாம், பிசாசு பக்கம் நின்று இயேசுவை வெட்கப்படுத்திடுறான். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுக்கு அடிமைகளாயிருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது, நாம் ஆண்டவருக்காக பாடுபடணுமா. ஆமென். பிலிப்பியரில் நீங்கள் தொடர்ந்து கீழே வாசிப்பீர்களே ஆனால், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவையினாவே பாடுதான். ஆமென். ஆமாம், பாடுபடுகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நன்மை செய்து பாடுபட்டார். அம்மாவா இல்லைங்களா? எத்தனை நன்மை செஞ்சுருப்பார் அந்த ஜனங்களுக்கு. ஆமென். வசனம் சொல்லுது, அவர் செய்த அற்புதங்களை எழுதுனா இந்த உலகம் கொள்ளாதான். அவ்வளவு எழுதிட்டே இருக்கலாமா அந்த பேப்பர் புஸ்தகம் அடுக்கி வச்சா அந்த உலகம் கொள்ள. அவ்வளவு நன்மை செஞ்சுருக்கிறார். யாருக்கு தான் செஞ்சார்? தன்னை சிலுவையில் அடித்தவர்களுக்கு, அறைந்தவர்களுக்கு தான் செஞ்சார். நன்மை செய்து பாடுபட்டார். நம்மளும் நன்மை செய்து என்ன செய்யணுங்க? பாடுபடணும். ஆமென். நம்ம செய்கிறதெல்லாம் நன்மையாக இருக்கும் மருமகளுக்கு. ஆனால் அவள் சொல்லுவா, இவளை போல மோசமான மாமியா உலகத்தில் இல்லவே இல்லைன்னு. நம்ம அப்படி பாடுபட தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது கொஞ்சம் கஷ்டம்தான், இது கொஞ்சம் கஷ்டம்தான். நன்மை செய்து பாடுபடும் பொழுது தான் ஆண்டவர் நாமம் மகிமைப்படுமா. ஆமென். நம்ம நன்மை செய்து பாடுபட நம்மை விட்டு கொடுப்போம். பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லை. ஆண்டவரே எனக்கு மாத்திரம் ஆண்டவரே இத்தனை பாடுகள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் நமக்கு நிச்சயம் பரலோகம் இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஒரு பாடு இல்லை, கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறார் அப்படின்னா பரலோகம் சந்தேகம்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, அநேக உபத்திரவங்களின் வழியாய், அநேக பாடுகள் வழியாகத்தான் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும். வசனம் அப்படித்தான் சொல்லுது. இந்த பூமியில் இருக்க வரைக்கும் இயேசுவோட நம்ம கூட இருக்கிற ஆண்டவரோட, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன கர்த்தரோட பாடுகளை சகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். இயேசுவன் நிமித்தம் பாடுகள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஆராதனைக்கு வர்றதே பெரிய பாடாக தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கெல்லாம் ஒரு சிலர் வரல கேட்டிங்கன்னா ஒரு சில காரணங்கள் சொல்ல தான் செய்வாங்க. கல்யாண வீடும்பாங்க, கர்மாதி வீடும்பாங்க, துஷ்ட வீடும்பாங்க, தலைவலியும்பாங்க, காய்ச்சலும்பாங்க, ஏதாவது ஒரு பாடு இருக்கும். அந்த பாடுகளுக்கு நடுவிலையும் கர்த்தர் சமூகத்தில் சொல்லுங்கள் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பாடுகளை சகித்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், உபவாச ஜெபம், விழிப்பு ஆராதனை. பாருங்கள், நான் இந்த வெள்ளிக்கிழமைன்னா நிறைய எதிர்பார்த்தோம். வெளியிருந்து ஊழியக்காரங்க வர்றாங்க, நம்ம 5-6 பேர் உட்காந்துருக்கோம். நிறைய பேர் வரல. என்னென்னு கேட்டால் அவங்க ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. பலவீனமாக இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு தடையாக இருக்கும், பகலெல்லாம் கஷ்டமான வேலையாக இருக்கும். ஆமாம், அடுத்த நாள் வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு கவலையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அப்படி பாடுகளை சகித்து தேவனுக்காக நிற்பதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமாம். அப்படி பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு தான் பரலோகம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், பாடுகளே எனக்கு வேண்டான்னா பரலோகம் சந்தேகம்தான். பாடுகள் சகித்தால்
பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். சொல்லுங்க. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். அல்லேலூயா. பாடுகள் அது வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆமென். ஆமாம், பவுல் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி. ஒரு தடவை 2 3 தடவை அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பலவீனம் என்கிற பாடுகளை சுமந்தே ஓடினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பாடுகள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. ஒரு சிலருக்கு பொருளாதார குறைவு என்கிற பாடுகள் இருக்கும், ஒரு சிலருக்கு வியாதிங்கிற பாடுகள் இருக்கும், ஒரு சிலருக்கு புருஷனே முள்ளா இருப்பான், ஒரு சிலருக்கு மனைவியே முள்ளா இருக்க வாய்ப்புண்டு, ஒரு சிலருக்கு பிள்ளைகள் கடைசி வரைக்கும் பாடுகளாகவே இருக்கும். அல்லேலூயா. இந்த பாடுகளுக்கு நடுவில் இயேசுவை ஆராதிக்கிறோம் பாருங்க, அதுதான் மகிமையான கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையாயிருப்பே என்று ஓடுகிற பாருங்க, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அவன் வெள்ளிக்கிழமை கூட அதுதான் ஆண்டவர் நம்மோட பேசினார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு நிலையானதாக இருக்கணும், ஆமென், நிரந்தரமானதாக இருக்கணும், எல்லா சூழ்நிலையில் அன்பு இருக்கணும் அப்படின்னு நம்மோட ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம பாடுபடுங்கள், கடைசியாக கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. ஆமாம், இந்த கீழ்ப்படிதல் இது ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசு நம்ம கூட எதுக்கு இருக்கிறாரு? கீழ்ப்படிய பண்ண நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எங்கெல்லாம் எதற்கெல்லாம் கீழ்ப்படிந்தவர்களாக வாழணுமோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய பண்ண தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த அம்மா புருஷனுக்கு கீழ்ப்படியவே செஞ்சுருக்காது. அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் வசனம், வார்த்தை, தேவனுடைய சத்தம் என்ன செய்யும்? கீழ்ப்படிகிறதுக்கு அவங்கள உந்தி தள்ளும், கீழ்ப்படுகிறதற்கான காரியங்களை செய்யும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமாம், அப்படி கீழ்ப்படியும் பொழுது பேதுரு எழுதுகிறார், உங்கள் நடக்கையினாலே உங்கள் கணவனை நீங்கள் என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு தனி பிரசங்கம் தேவையில்லை, தனியாக ஒரு காரியம் தேவையில்லை, உங்கள் நடக்கையை பார்த்தே உங்கள் புருஷன் மனம் திரும்பிடுவார் அப்படின்னு எழுதுகிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல். பிரைஸலா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு குடிகார புருஷனுக்கு ஒரு சகோதரி வாழ்க்கப்பட்டு விசுவாசத்தில் ஜெபத்தில் உறுதியாக இருக்கிற ஒரு சகோதரி. அல்லேலூயா. அதனால் ஞாயிற்றுக்கிழமையான குடிச்சிட்டு நண்பர்களோடு வந்து இதை செஞ்சுட்டு வா, முட்டையை போட்டு வா, ஆம்லெட்டை போட்டு வா, சிக்கனை வறுத்துட்டு வா, தண்ணியை கொண்டு வா, எலுமிச்சம்பழத்தை கொண்டு வா, ஜூஸை கொண்டு வான்னு ஒரே தொல்லையாக இருக்குமா. அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா ஒரு நாளும் முடியாதுன்னு சொல்லவே சொல்லாதான். அவங்க சொல்கிற எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு போய் வச்சுட்டு ஆமாம், அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது இந்த அம்மா முழங்கால் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என்ன செய்யுங்களா? அழுது ஜெபம் பண்ணுமா. அங்கேருந்து கூப்பிட்டா என்ன செய்வாங்க? ஓடி செய்வாங்க, சந்தோஷமாக செய்வாங்க. இப்படியே பல நாள் போச்சான். மோகன் சேன தன்னுடைய சாட்சியில் சொன்ன ஒரு காரியம். ஒரு நாள் அப்படியே அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நண்பர்களோடு சந்தோஷமாக இருந்த மனிதன் அப்படி பாத்ரூம் போகிறதுக்கு என்ன செஞ்சானா, அந்த ரூம் பக்கமாக எந்திரிச்சு வரும் பொழுது தன் மனைவி தனக்காக அழுது ஜெபிக்கிறதை அவன் என்ன செஞ்சானாலும் கேட்டானா, பார்த்தானா. அல்லேலூயா. அப்பொழுது அந்த ஜெபம், அந்த வார்த்தைகள் அவன் இருதயத்தை தொட்டுச்சான். ஆண்டவரும் கிரியை செஞ்சாரான். அல்லேலூயா. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஒரு பக்கம் நமக்காக ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறாளே, அவளை வேதனைப்படுத்துகிற அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாதுன்னு அன்றைக்கு அவன் மனம் திரும்பினான். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் பாருங்கள், ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினால தான் நாம் இன்னைக்கு நீதிமானாக்கப்பட்டவர்களாக உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் கீழ்ப்படிதல் அநேகரை நீதிமானாக மாற்றும், உங்கள் கீழ்ப்படிதல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். அல்லேலூயா. ஆனால் நம்ம அதுதான் கஷ்டமாக இருக்கு. அதுதான் பள்ளிக்கூடத்துக்கு கீழ்ப்படுகிற ஆள் சபைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்க. எப்படிங்க?
பள்ளிக்கூடத்துக்கு கீழ்ப்படுகிற ஆள் சபைக்கு, பள்ளிக்கூடத்துக்கு அந்த மாதிரி முடி வெட்டிட்டு போனால் உள்ளே விட மாட்டாங்க. அங்கே ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் முடி என்ன செய்ய மாட்டேங்க அந்த மாதிரி வெட்ட. ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விட்ட உடனே முடி அந்த மாதிரி வெட்டிடு. ஏன்னா இது சபை. அது இப்போ நம்ம பாஷை தானே சமாளிச்சுக்கலாம். ஒரு தைரியம் வருது பாருங்க. ஒரு கீழ்ப்படியாமைக்கு தன்னை விட்டு கொடுக்குற ஒரு இருதயம் வருது பாருங்க. அல்லேலூயா. திரும்ப ஸ்கூலுக்கு போகும்போது முடி என்ன செஞ்சிருங்க, ஏன்னா திரும்ப உள்ளே விட மாட்டாங்கல்ல. அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, உள்ள அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்களோ என்னமோ தெரில. அல்லேலூயா. ஆமென். ஆதி காலத்தில் சபை அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப கண்டிஷனாக என்ன செஞ்சுங்க இருந்துச்சு. நகை போடாமல் தான் ஞானஸ்தானம் அப்படியெல்லாம் நிறைய ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அல்லேலூயா. 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் கரெக்டாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க பாருங்கள். காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தால் தான் திருவிருந்து ஆராதனை, இதை செஞ்சால் தான் இப்படி, தசமபாகம் கொடுத்தா தான் இப்படி, அப்படியெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால் ஒரு தரமான சபை இருந்தது. ஆனால் இன்றைக்கு எந்த கண்டிஷனும் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் சபை ஓடுகிறதுனால, அல்லேலூயா, இங்கே இல்லைன்னா இன்னொரு சபை, இந்த சபை இல்லைன்னா அந்த சபை, இங்கே ஏற்றுக்கொள்ளலைன்னா அங்கே ஏற்றுக்கொள்ள ஆள் இருக்குது ரெடியா, அப்படிங்கிறதுனால விசுவாசிகளின் தரமும் போயிட்டு சபையின் தரமும் போயிட்டு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா நம்ம கீழ்ப்படியணும். ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். ஒரு பெற்றோர் பிள்ளைகளை கீழ்ப்படுகிறவர்களாக நடத்தணும். அல்லேலூயா. ஒரு விசுவாசி சபைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு எஜமானுக்கு வேலைக்காரன் கீழ்ப்படியணும். அல்லது மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படிதல் என்னதுங்க அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாம். இன்றைக்கி போதகர்களுடைய வார்த்தையெல்லாம் விசுவாசிகளுக்கு எப்படி இருக்குதுங்க, நம்ம பாஸ்டர் தானே, அவர் பாட்டுக்கு சொல்லுவார், நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டுங்க வந்துட்டு, ஒரு கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பெரிய காரியம் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது சபைகளிலே. அல்லேலூயா. நான் ஒரு இதில் பார்த்தேன், இன்றைக்கி பாஸ்டருக்கு கீழ்ப்படுகிறத விட பாஸ்டரை கீழ்ப்படிய பண்ணுகிற விசுவாசிகளாக இருக்கிறான். நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது அப்புறம் இருக்கட்டும். அல்லேலூயா. நிறைய சபைகள் அப்படி இருக்கிறது. நிறைய போதகர்கள் விசுவாசிகள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்கிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அதை அப்புறம் பார்ப்போம். அல்லேலூயா. விசுவாசிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆனால் நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எபிரேயரில் ஒரு வசனம் இருக்குது, யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை நீதிமானாக்கும்படி நித்திய ஜீவனை தரும்படி அவர் வந்திருக்கிறார் என்று. ஆமென். 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். யாருக்கு நித்திய ரட்சிப்பு? யார் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாதான் நித்திய ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனா என்னங்க? அஸ்வின் அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறான் அல்லது அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறார்னா என்ன அர்த்தம்? அவங்க வார்த்தைக்கெல்லாம் தன்னை விட்டு கொடுப்பது தான் கீழ்ப்படிதல். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. எப்போ அங்கே போயிட்டு வா அப்படின்னா போயிட்டு வரோம். எப்போ இதை செய் அப்படின்னா செய்யணும். இதை செய்யாத அப்படின்னா செய்யக்கூடாது. அதுதான் கீழ்ப்படிதல். அதைத்தான் ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு விசுவாசி எதை செய்யணும், ஒரு மனைவி எதை செய்யணும், ஒரு பிள்ளை எதை செய்யணும், ஒரு ஒரு ஊழியன் எதை செய்யணும், அதே ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருங்க வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், ஒரு பிள்ளை பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், ஒரு விசுவாசி பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்படி அந்த கீழ்ப்படிதலுக்கு தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது தான் நித்திய ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் அடங்காதவர்கள் என்று பெயர் எடுக்கிற ஒரு மனிதன் ஊழியம் செய்ய தகுதி இல்லாதவன் என்று பவுல் என்ன செய்கிறாருங்க தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்கள். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும்
தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் தீத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகள். அல்லேலூயா, ஆமென். அப்போ நான் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத. வயசலா அது ரொம்ப முக்கியம். பாஸ்டர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. வசனத்தின் அடிப்படையில் சொன்னால் அடங்காதவங்களாகவே இருக்கிறாங்களே, அவங்க இஷ்டம் போலவே செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விசுவாசி என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு தேவ பிள்ளை இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சபைக்குள்ளே இருந்தால் நான் ஊழியக்காரனாய் இருப்பதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளை அடங்குகிறவர்களாய் கீழ்ப்படுகிறவர்களாய் வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு தகப்பனுக்கு அல்லது ஊழியக்காரனுக்கு உண்டு. அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பில் தான் உங்களை போட்டு என்ன செய்கிறோங்க, இந்த கசக்குறோம். அல்லேலூயா. என்ன கசக்குனாலும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம், அடங்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம், நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருங்க, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் ஓடுவோம் அப்படின்னா சங்கடம் தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், கூட இருக்கிற ஆண்டவர் சங்கடப்படுவார். கூட இருக்கிற கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லைன்னு சொன்னவர், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நம்மை அழைத்தவர் சங்கடப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் பிரசன்னத்தில் வந்திருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உண்டாவதாக. ஆமென், ஆமென். குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவோம், கணவனுக்கு கீழ்ப்படிவோம். ஆமென். வயதானவர்களுக்கு மூப்பர்களுக்கு கீழ்ப்படிவோம். பிரைசலா. விசேஷமாக உங்களை நடத்துகிறவர்களுக்கு தேவனுடைய ஊழியர்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். இது எல்லாமே கஷ்டம்தான். பிள்ளைகளை கேட்டால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டம்தான் சொல்லுவாங்க. மனைவியை கேட்டால் கணவனுக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டம்தான் சொல்லுவாங்க. ஆமென். விசுவாசிகளை கேட்டால் பாஸ்டர் கீழ்ப்படுகிறது கஷ்டம்தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஆனால் கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் நித்திய ரட்சிப்பு என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்படி தான் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? எபிரேயர் 5:9 தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அடையும்படி அவர் காரணரானார். பிரைஸ் காட். கீழ்ப்படியாதவங்க நித்திய ரட்சிப்பை அடைய முடியாது. பிரைஸ் தி லார்ட். எனவே நம்முடைய கீழ்ப்படிதல், ஆமென், நாம் ஒரு விஷயம் சீர்தூக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆமாம். அப்போ மூன்றாவதாக அடிமைகளாய் நாம் இருக்க வேண்டும், பாடுபடுகிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிதலுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு அப்படிப்பட்ட அடிச்சுவடுகளில் தான் போனார். அடிமையின் ரூபம் எடுத்தார், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராக இருந்தார். பிரைஸ் காட். நாமும் கீழ்ப்படிவோம், பாடுபட விட்டு கொடுப்போம், அடிமையாக இருப்போம். ரெண்டாவது, சிலுவை என்பது வெறுப்பு. அவரை பின்பற்ற விரும்புகிற நாம் சிலுவை சுமக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் சுமந்தது போல நாமும் வெறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும், தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவம் வரட்டும். அல்லேலூயா. அவமானங்களை சகிக்க, நிந்தை பரியாச இகழ்ச்சியை சகிக்க நாம் நம்மை விட்டு கொடுப்போம். நல்ல போதகரே என்று அழைத்த பொழுது அவர் இல்லை, என்ன நல்லவன் சொல்லாதே, பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. நாம் நம்மை நாமே உயர்த்தாதபடி, நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளாதபடி, கர்த்தரால் புகழப்பட, அல்லேலூயா, ஆமாம், கர்த்தரால் புகழப்பட நாம் நம்மை விட்டு கொடுப்போம். பிரைஸலா. வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருக்க நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. தண்டூரா போடாமல் என்னை போல நல்லவ, என்னை போல இடரலற்றவ, நான் யாருக்கும் ஒரு தீங்கும் செய்ததில்லை. யாரு கேட்டால் உங்ககிட்ட? அல்லேலூயா. நீங்கள் ஒரு தீங்கும் செய்ததில்லைன்னு மற்றவங்க சொல்லணும்.
நீங்கள் ஒருத்தருக்கு இடரலற்றவர்களாய் வாழ்ந்தீங்கன்னு மற்றவங்க சொல்லணும். இந்த அக்காவை போல இந்த அண்ணனை போல நல்லவங்க இல்லைன்னு யார் சொல்லணும்? மற்றவங்க சொல்லணும். நான் ஒருத்தருக்கு ஒன்றும் தீமை செய்யலை, நான் நல்லவ அப்படின்னு நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை கர்த்தர் விரும்புகிற ஆண்டவரும் அல்ல. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டக்கூடும். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். அப்படிப்பட்ட கிருபையை நாம் விட்டு கொடுப்போம். அந்த கிரியைகளை செய்யும்படி தான் செய்த கிரியைகளை அவனும் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். அதை செய்யும்படி தான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாமல், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் கைவிடாத தேவன், விட்டுவிடாத தேவன், விலகாத கர்த்தர். நாம் இந்த காரியங்களுக்கு தன்னை முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருந்து நம்ம நடத்திட்டே தான் இருப்பார். அதற்கேற்ற விதத்தில் நடத்துவார், இன்னும் கீழ்ப்படிய பண்ணுவார், இன்னும் பாடுபட நம்மை வழி நடத்துவார், இன்னும் அடிமையாக நீதியின் அவயவங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். நிந்தைகளையும் பரியாசங்களையும் அவமானங்களையும் தன்னைத்தான் வெறுக்கிற அனுபவங்கள் நாம் இன்னும் வளர அவர் நம்மை உந்தி தள்ளுவார். ஆமென். நம்மளை நாமளே புகழாமல் மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்கு, கர்த்தருடைய புகழ்ச்சிக்கு இந்த பூமியில் வாழ நம்மை வழி நடத்தத்தான் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில்.